உங்கள் லைஃப் ஸ்டைலை மாற்றக்கூடிய சான்ஸ் பார்க்குறீங்க. நீங்கள் அதை எப்படி யூஸ் பண்ணிப்பீங்க? சேம் அதே தான் இந்த ஃபேமிலி பண்ணியிருக்காங்க. பேராசைட். லிவிங் காஸ்ட் ஹையில் இருக்கிற ஒரு சிட்டியில் வாழ்றதே கஷ்டம். டெய்லி சர்வை பண்ணுறதே ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும். ஒன் டே கெவின் ஃபேக் சர்டிஃபிகேட் வச்சுக்கிட்டு துட்டூர் வேலைக்காக பணக்கார வீட்டுக்கு போகிறான். அங்கே தன்னோட சிஸ்டருக்கும் வேலை வாங்கி தர முடிய ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்து அதையும் பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணிக்கிறான். ஆனால் தன்னோட சிஸ்டரை ஃப்ரெண்டோட கசின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். இப்போது சிஸ்டரோட பிரதரும் ஆல்ரெடி வேலையில் இருக்காங்க. ஆனால் அவங்க அதோடு நிறுத்தலை. அங்கேருந்து டிரைவருக்கு பதிலாக தன்னோட அப்பாவையும், அங்கேருந்து வேலைக்காரிக்கு பதிலாக தன்னோட அம்மாவையும் நிறையா பிளான் பண்ணி எடுத்து விடுறாங்க. ஆனால் அந்த ஓனருக்கு பொறுத்தவரையும் இவங்க எல்லாம் ஒரே ஃபேமிலின்னு தெரியாது. ஒரு நாள் அந்த ஓனர் ஃபேமிலி தன்னோட பையன் பத்திரிக்காக ஊருக்கு போக இவங்க ஃபேமிலியாக உள்ளே வராங்க. ஒரு பணக்கார ஃபேமிலி போய் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிட்டு அவங்களுக்கு அந்த வீட்டில் இன்னொரு ஃபேமிலி இருக்குன்னு தெரிய வருது. திடீர்னு அந்த வீட்டில் வேலை பார்த்த பழைய வேலைக்காரி வீட்டுக்கு வரா. அவன் பேஸ்மெண்ட்டுக்கு போக அவங்க இன்னொருத்தன் இருக்கான். அவன் வேறு யாரும் இல்லை, இந்த வேலைக்காரோடைய ஹஸ்பண்ட் தான். ரொம்ப வருஷமாக சீக்கிரட்டாக அந்த பேஸ்மெண்ட்லேயே வாழ்ந்துட்டு இருக்கான். சேம் டைம் இவங்களாம் ஒரே ஃபேமிலி, ஏதோ பிளான் பண்ணி தான் உள்ளே வந்திருக்காங்கன்னு அந்த பழைய வேலைக்காரி புரிஞ்சுக்கிறா. அதுக்கப்புறம் என்ன நடந்துக்கோன்னு நீங்கள் ஃபுல் மூவி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ட்ரஸ்ட் மீ, கண்டிப்பாக அந்த மூவி ஒர்த்தாக தான் இருக்கும்.